வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் லட்சுமி கஜேந்திரன் பிடியில் சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்கறதுக்காக அடித்து பிடிச்சி கடைசி பஸ்ஸை பிடிச்சி இங்கே ஊர் சேர்ந்து பாட்டியை பார்க்க இருப்பாங்க. ஆனால் அதுக்கடையில் கோவிலில் லட்சுமி கோயிலுக்கு தான் வருவா அப்படின்னு காவல் இருந்த கஜேந்திரன், மோகனவல்லி, பசுபதி இவங்களுக்கெல்லாம் சந்தேகம். என்ன இவ்வளோ நேரம் லட்சுமி கோயிலுக்கு வரலனா அப்படின்னு யோசிக்க நேரம் மோகனவல்லி, அடடா இந்த குட்டி நான் அவன் பேசினதை நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு ஒட்டு கேட்டதை அவன் கண்டிப்பாக கவனிச்சிருக்கான். ஏன்னா அதில் கண்ணாடி இருந்துச்சு, அதில் என்னோட உருவம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல கெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏமாந்துட்டோண்டா, அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு அந்த கிழவியை பார்த்துட்டு இருப்பா, நம்ம கோயிலில் நிற்கும், நம்மளை ஏமாற்றிட்டா அப்படின்னு வீட்டுக்கு போனால் அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு அறக்க பிறக்க காரில் வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு பார்த்தா நம்ம பாட்டிக்கு கால் மாட்டிலே அழுது சாமியை வேண்டி குணமாயிரணும் எங்கள் பாட்டி அப்படின்னு வேண்டிட்டு இருக்க நம்ம லட்சுமியை பார்த்தோன்னே, வந்துட்டாளா என்னோட அதிர்ஷ்ட தேவரை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆடி அடங்கி போய் நம்ம லட்சுமி, ஐயையோ இவனுக்கு பிடியில் சிக்கிடக்கூடாதே அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. என்ன பார்க்குற நீ, இவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போனால இப்போ உன்னை வர வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தந்திரம் பண்ணி உன்னை வர வச்சோம், இப்போ விட மாட்டோண்டி, உன்னோட அதிர்ஷ்டத்தை இங்கே தக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல மோகனம் சொல்கிறாங்க. வசமாக சிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம கஜேந்திரனும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம பைரவன் கால் பண்ணுறாங்க நம்ம தெருவுக்கு. இந்த பாருங்க, என் தங்கச்சி ஊருக்கு வந்தா, எதுக்காக இப்போ வந்தாவா மகா அப்படின்னு கேட்க நேரம் தான், அவள் ஊருக்கு வந்தது எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் நாங்கள் தான் கொடுத்து வர சொன்னோம். ஆனால் வந்த இடத்துல இந்த கஜேந்திரன் இருக்காமல, திருட்டுத்தனமாக லட்சுமிக்கு தாலியை கட்டதுக்கு அவன் துன்புறுத்துறான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னவொடனே, என்ன நான் இப்போவே வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கஜேந்திரன்ட்ட கெஞ்சாங்க நம்ம லட்சுமி, என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் கண்ணுக்கடாத திசையில் நான் போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை அழிச்சிடாத, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சுறாங்க. ஏன் கல்யாணம் ஆனா என்ன ஆனாலும் உன் அதிர்ஷ்டம் மறுபடியும் எனக்கு கிடைக்கும்ல, உனக்கு கழுத்தில் தாலியை கட்டுனா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கஜேந்திரனுக்கு தலையில் பின்னாடி இருந்து பைரவன் ஒரு கம்பு எடுத்து அடித்து அப்படியே பிளாட் ஆகுறாங்க. கிட்ட யாரும் வராதுங்க, வந்தால் உங்களுக்கும் இப்படி தான் அடி அப்படின்னு நம்ம பைரவன் அழகா கஜேந்திரனை அடித்து அந்த இடத்துல நம்ம லட்சுமியை காப்பாற்றிறாங்க. ஒரு கட்டத்தில் இனி எப்படி நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்ல நேரம், பயப்படாத லட்சுமி, கூடிய சீக்கிரம் இங்கே உன்னோட கணவர் வந்துடுவார், நான் அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம பைரவர் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமியை திரு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஊர் சேராங்க. அதோட நல்ல வேலை குட்டி சொல்லிடுறாங்க, நீ நேராக வீட்டுக்கு வந்துடு, உன்னை தேடி எல்லாரும் கோயிலில் அந்த கஜேந்திரன் கூட போய் நிற்பாங்க, கண்டிப்பாக அவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு பாட்டியை பார்த்துரு அப்படின்னு எப்படியாவது பாட்டியை குணமாக்குது, நீ வந்தால் தான் குணமாவாவ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லட்சுமி பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்து அப்படியே கதறி அழுறாங்க. இந்த பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டே அப்படின்னு சொல்ல நேரம், இதுக்கு எல்லாம் காரணம் இந்த கஜேந்திரனும் அந்த மோகனவல்லியும் அதே நேரத்தில் பசுபதியும் தான், 3 பேரும் தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம், இவங்க புத்தி எதுக்காக இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லூர் அம்மனை வேண்டுறேன் அப்படின்னு நல்லூர் அம்மனை வேண்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன், மோகனவல்லி, பசுபதி இவங்க 3 பேரும் கோயிலில் காவல் இருக்காங்க. நேர லட்சுமி இங்கே தான் வருவா அப்படின்னு காவல் இருந்து ஐயோ நேரம் ஆகிட்டே இருக்குது, லட்சுமி நம்மளை ஏமாத்திடுவாள் போல், அதை கிளவி ஆனால் பார்க்காம இருக்க மாட்டாள், அதனால் கண்டிப்பாக வருவா பார்ப்போம் அப்படின்னு காவல் இருந்து ஒரு கட்டத்தில் மோகனவல்லி, அடடா நான் இதை மறந்துட்டே போயிட்டேன், குட்டி பேசினதை நான் ஒட்டு கேட்டேன்னு அவன் கேட்டிருப்பான், கண்டிப்பாக
வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இல்லை கண்ணாடி வழியாக அவன் வந்து என்னை பார்த்துருப்பானோன்னு தோணுது. அதனால கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க, கோயிலுக்கு வரமாட்டாடா. இப்போ நம்ம அறக்க பறக்க ஓடுனானா வீட்டில் தான் கண்டிப்பாக லட்சுமி இருப்பா, அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னோடனே அக்கா வா காப்போம், உடனே வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து காரில் பறந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே லட்சுமி நம்ம பாட்டிக்கு காலடியிலே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம லட்சுமிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இங்கே கஜேந்திரன் மோகனவல்லி எல்லாரும் வந்துட்டாங்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னு வந்து நிற்க நேரம், அக்கா நீ சொன்ன மாதிரி இங்கே கிளி சிக்கிடுச்சு நம்ம கையில், நம்மளை விட்டு பறந்த கிளி அதிர்ஷ்ட தேவதை இப்போ வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னா, என்னடா பார்க்குற, இனி இவா உனக்கு தான், இவா இனி வந்து அங்கே போகவே முடியாத அளவு இவளுக்கு செக்கு வைடா, தாலியை கெட்டுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. உடனே வந்து கஜேந்திரன் ஆமாக்கா கரெக்டு தான், இப்போவே தாலியை கெட்டிடணும், இவ கழுத்தில் இருக்க தாலியை ஒருத்து எரியணும் அப்படின்னு வந்து தாலியை அக்கிறதுக்கு நம்ம கஜேந்திரன் ஓடி வராங்க. அதே கணம் நம்ம பைரவன் ஒரு குருட்டு கம்பை எடுக்கிறாங்க, எடுத்து நேர கஜேந்திரனுக்கு தலையில் ஒன்று வைக்கிறாங்க. கஜேந்திரன் சுருண்டு விழுறாங்க. நம்ம பைரவன், லட்சுமி நீ இங்கேருந்து போயிரு, பாட்டியை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து நீ சாமிகிட்ட வேண்டிட்டல, சாமி வந்து இப்போ பாட்டியை இனி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம லட்சுமி இருந்தாலும் அப்படியே வந்து வெளியே வராங்க. இங்கே கஜேந்திரன் வந்து அப்படியே சுருண்டு விழுந்து மயக்க நிலையில் கிடக்குறாங்க. அட பாவிகளா, என் வயிற்றுல பிறந்து தொலைச்சிக்கிட்டு நீ வந்து உண்ட வீட்டுக்கு இருண்டகம் பண்ண மாதிரி இந்த லட்சுமி அவள் என்ன உன் தங்கச்சி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு நீ திரியிற, இந்த பாருடா நான் சொல்கிறேன், இப்போ ஒன்று விட போகிறது இல்லை, என் தம்பி மட்டும் சுய நினைவு வரட்டும், அவன் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், நீ செய்கிற செயலால் நாங்கள் திட்டம் போட்டதெல்லாம் போயிட்டு அந்த அதிர்ஷ்ட தேவதையை பறக்க வச்சிருவா போல இருக்க அப்படின்னு வந்து மோகனவல்லி அவள் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நீ போயிரு லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்படி என்ன நான் போவேன் நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், நீ கவலைப்படாத, என்ன நான் வந்து நீ இங்கே வந்தது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன் மாப்பிள்ளைகிட்ட, மாப்பிள்ளை நான் வாரேன், லட்சுமிக்கு எந்த ஆபத்தும் கஜேந்திரனால வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமாம் லட்சுமி நாங்கள் மாப்பிள்ளைகிட்ட பேசியாச்சு, அவரும் காரில் உன்னை தேடி வந்துட்டே இருக்காரு, கண்டிப்பாக நீ அவர் கூட வந்து போயிரு, இந்த கஜேந்திரன் மட்டும் கண்ணு முடிச்சிட்டானா உன்னை விட மாட்டான், அவன் வந்து உனக்கு மறுபடியும் தாலி கட்டி பொண்டாட்டி ஆகிடலான்னு காவல் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுனாரு. என்ன இப்படி ஒரு கேவலமான புத்தியோடு இன்னும் இருக்கானா இந்த கஜேந்திரன் அப்படின்னு வந்து அரண்டு போய் ஷாக்காவி நிற்கிறாங்க. அவனுக்கிட்ட இருந்து தப்புனா போதும் சாமியோ அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்பி அறக்க பறக்க ஓடி வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவம் காரில் வந்து நடந்து வந்துட்டு இருந்த லட்சுமியை கண்டவுடன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன எனக்கு தெரியாமல் இங்கே வந்து ஏதாவது ஆபத்தில் சிக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறேன். ஆபத்தொன்னே இல்லை, பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையில் நான் பார்க்க நேரம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த கஜேந்திரன் என்னை மறைச்சி வச்சுருந்த தாலியை மறுபடியும் கெட்டி பொண்டாட்டி ஆக்கிடலான்னு பார்த்தான் அப்படின்னு வந்து சொன்னேன். அவனை நான் விட போகிறது இல்லை லட்சுமி, வா போய் 1-2 பார்த்துருவோன்னு சொல்ல நேரம், நம்மளுக்கு எதுக்கு இனி இருக்கட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு வந்து அங்கேருந்து சொல்லிட்டு வராங்க. என்ன நீ வந்து அன்னைக்கு மாலில் ஒன்று சந்திச்சு மறுபடியும் மாலுக்கு வர சொன்னீங்களா, ஏன் நீ வரலை அப்படி இப்படின்னு வந்து உருட்டி கேட்குறாங்க. சரி இப்போ நீ வந்து எங்கே தான் இருக்கிறாஜ் அப்படின்னு வந்து கேட்குறேன். நான் ஒரு அம்மாவை கவனிச்சிட்டு இருக்கேன், அவங்க வீட்டில் நீங்கள் என்னை கொண்டு விட்டுருங்க அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. இங்கே தான் கடைசியில் திரு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. என்ன இது எங்கள் வீட்டில் தான் நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அப்போ தான் மகாவை இருக்குது நம்ம லட்சுமி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க.